Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஒரு சிக்கன் தொக்கு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் தொக்கு செய்யறதுக்கு நான் ஒரு pan வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது கொஞ்சம் கலர் மாதிரி வர ஸ்டேஜில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா அது கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி எண்ணெயிலே அப்படியே வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்போதுமே எந்த நான்வெஜ் எடுத்தாலும் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவினா நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா வதக்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எண்ணெயிலே வந்து ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனை வந்து நல்லா வதக்கிறப்போ அதில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போயிடும். சிக்கனும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்குவோம் 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா பவுடர் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கின சிக்கன் மசாலா பவுடர் தான். லாஸ்ட்டாக சிக்கன் தந்தூரி மசாலா பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க. பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அப்போ தான் அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல் வந்து அடிக்காமல் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். உடனே தண்ணி சேர்க்க வேணாம். சிக்கன்லேருந்தே தண்ணி எவ்வளோ விடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து அப்படியே மூடி வச்சுருப்போம். பாருங்கள், அந்த ஆயிலே வந்து சிக்கன் குக் ஆகிருக்கும். தண்ணியும் விட்டுருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியே சேர்க்கல, ஆனால் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்பவும் மூடி வச்சுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். சிக்கன் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஏற்கனவே வர பாதி குக் ஆகிருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் சிக்கன் சுக்கா ரெசிபி வந்து வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்துட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டிடும். நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். அதனால் நான் வந்து பெப்பர் பவுடர் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சிக்கன் தொக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியும் இன்னும் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இது இன்னும் வந்து ஹீட்டில் நல்லா கொஞ்சம் திக்காக ஆகிடும். இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட சிக்கன் தொக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு.
பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இது பிரியாணிக்கு, கீ ரைஸ்க்கு, நார்மலாக சாம்பார் சாதம் அதுக்கெலாம் சைட் டிஷ், ரசம் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் சிக்கன் தந்தூரி மசாலா சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் தந்தூரி மசாலா இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னா சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருக்கா இல்லையான்னுட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.